அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நேஷன்ஸ் மஸ்ட் பிரிப்பேர் டூ டீல் வித் ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு கான்க்ளேவ்ல வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஸ்டேபிள் காயின்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு கிரிப்டோ கரன்சி தெரியும். பிட்காயின்ஸ் அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது அ உலக நாடுகள் பல நாடுகள்ல அது லீகல் டெண்டராவே கிடையாது. லீகல் டெண்டர் அப்படின்னா அஃபிஷியலா கவர்ன்மென்ட்டோட அங்கீகாரம் பெற்ற ஒரு கரன்சியா அது வந்து கிடையாது. இல்ல, அப்படி இல்ல. சரியா? இந்தியாவிலயுமே அதே ஒரு நிலைதான். இந்தியாவுல கிரிப்டோ கரன்சி இஸ் நாட் அ லீகல் டெண்டர். இந்திய அரசாங்கம் அத அங்கீகரிக்கல. நம்ம ரிசர்வ் பேங்க்குமே அத அங்கீகரிக்கல. ஆனா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி அது தனியா போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கப்ப நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒ உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் ஸ்டேபிள் காயின்ஸுக்கு நம்ப பிரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளையே வந்து எவால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படிங்கிறது இது வந்து இப்போ நியூ பினாமினனா இருக்கு. ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்டேபிள் காயின்ஸ்னா அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஆக்சுவலி பேசிக்கா பார்க்குறப்ப ஸ்டேபிள் காயின்ஸுமே ஒரு கிரிப்டோ கரன்சி தான். ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ஓகேவா? ஸ்டேபிள் காயின்ஸ்னாலே அதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனா கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் உலக நாடுகள் வந்து அத ஏத்துக்கல அப்படின்னா, அது வந்து ரொம்ப வொலாடைலா இருக்கும். ஓகேவா? திடீர்னு பிரைஸ் வந்து அதிகமாகும். திடீர்னு பிரைஸ் வந்து கம்மியாகும். ஓகே. கிரிப்டோ காயினோட அந்த விஷயங்கள். ஓகேவா? பிரைஸ் ரைஸ் ஆகும், கம்மியாகும். அது வந்து ரொம்ப இன்செக்யூர்டா, வொலாடைலா இருக்கனால தான் யாருமே அத பெரிய அளவுல அரசாங்கங்கள் ஏத்துக்கல. ஆனா ஸ்டேபிள் காயின்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதனுடைய வேல்யூ வந்து ஸ்டேபிளா இருக்கும். பிக்ஸ்டா இருக்கும் நமக்கு. ஓகேவா? இப்ப இப்ப இந்தியாவோட ரூபாய் இருக்கு அப்படின்னா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட்டா? அத டாலர் பேஸ் பண்ணி ஒரு டாலருக்கு ரூ. 80 ரூ. 85 அப்படின்னு சொல்லி இந்திய ரூபாய நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறதும். ஒரு பிக்ஸ்டு அசெட்ட வந்து குடுத்துருவாங்க. அந்த பிக்ஸ்டு அசெட்டுக்கு ரிலேட்டிவா எவ்வளோ பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதனால தான் பிக்ஸ்டு அசெட் அந்த பிக்ஸ்டு அசெட்டுக்கு ரிலேட்டிவா எவ்வளோ பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இது கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறனால தான் அதுக்கு நம்ப ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறோம். ஸ்டேபிளா ஒரு வேல்யூ இருந்துட்டே இருக்கும். அதனால தான் ஸ்டேபிள் காயின். ஓகேவா? பிட்காயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாரி தான் ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டேபிளா ஒரு வேல்யூ இருந்துட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு கோல்டு இருக்கு. கோல்ட பேஸ் பண்ணி ஸ்டேபிள் காயினோட வேல்யூவ எடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு அசெட்ட பேஸ் பண்ணி நம்ம ஸ்டேபிள் காயினோட வேல்யூவ எடுக்கலாம். அதுதான் என்ன குடுத்திருக்காங்கன்னா, எ A stable coin is a crypto asset that aims to maintain a stable value relative to specified asset அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபைட் அசெட் அப்படிங்கிறது ஒரு கோல்டா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது அ அசையா சொத்துக்களாவும் இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கலாம். கோல்டு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆர் எல்ஸ் மானிட்டரி யூனிட்டாவும் இருக்கலாம். இப்ப டாலருக்கு நிகராக, இல்ல யூரோவுக்கு நிகராக அப்படி கூட நம்ம எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெபிலிட்டிய என்ஷூர் பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்க்னால முடியும். ஓகேவா? பிட்காயின வந்து கிரிப்டோ கரன்சிய ஸ்டேபிளா வச்சுக்க முடியாது சென்ட்ரல் பேங்க்னால. ஆனா ஒரு ஸ்டேபிள் காயின ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா, அது ஒரு அசெட்ட பேஸ் பண்ணி வரனால. இப்ப குளோபல் லெவல்ல கோல்ட பேஸ் பண்ணி மட்டும் ஸ்டேபிள் காயின் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னா, அத நம்மனால ஓரளவுக்கு ஸ்டேபிளா வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது. ஸோ ஒரு நியூ ஃபீச்சரா இருக்கு இந்த இடத்துல ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது. கண்டிப்பா இத பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ அதுதான் முதல் செய்தியிலேயே நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா 2 இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் இருந்துச்சு. தமிழ்நாடு ரிலேட்டடா 2 இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாடு சாங்ஷன்ஸ் 1 crore ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் 4 லெஸ் நோன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4 என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸோட கன்சர்வேஷன்க்காக ரூ. 1,00,00,000 செலவு பண்ண போறாங்க. அது என்னென்ன ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு லயன் டெயில்டு மக்காவோ, சிங்கவால் குரங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது மெட்ராஸ் ஹெட்ஜ்ஹாக், மெட்ராஸ் முள்ளம்பன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்ட்ரைப்டு ஹையினா, ஹையினா அப்படின்னா கழுதை புலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஹம் ஹெட்டட் மசீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இது வந்து ஒரு மீன் வகை ஃபிஷ். சரியா? ஹம் ஹெட்டட் மஷீர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 4 விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ரூ. 1,00,00,000 செலவு பண்ண போறாங்க. சரியா?
சோ இதுல இந்த லயன் டெய்ல்டு மக்காவோ எந்த பகுதிகள்ல காணப்படுது அப்படின்னா, பியூர்லி வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். அதான் எண்டமிக் டூ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தது மெட்ராஸ் எட்ஜ்ஹாக் அது வந்து ஒரு நாக்டர்னல் அனிமல். நைட் எல்லாம் முழிச்சிருக்கக்கூடிய ஒரு அனிமல் முள்ளம்பன்றி அப்படிங்கிறது. இது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா பகுதிகள்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஹையினா கழுதை புலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு முதுமலை காடுகள்ல அதிகமா இருக்கு. முதுமலை டைகர் ரிசர்வ் பகுதிகள்ல அதிகமா காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஹம்ப் ஹெட்டட் மசீர். இந்த மசீர் அப்படிங்கிறது ஒரு என்டேஞ்சர்டு ஃபிஷ். எந்த ரிவர்ல அதிகமா இருக்கும்னா, மொய்யார் அப்படிங்கிற இந்த ரிவர்ல அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இந்த அனிமல்ஸ்லாம் ரொம்ப அ என்டேஞ்சர்டா இருக்கு. அதனால என்ன பண்ண போறாங்க? ஒரு ரூ. 1,00,00,000 செலவு பண்ண போறாங்க. அப்ப மத்த அனிமல்ஸ கன்சர்வேஷன் பண்றதுக்காக ஆல்ரெடி நெறைய புரோகிராம்ஸ் இருக்கு. இது வந்து தமிழக அரசாங்கத்தோட ஒரு புது இனிஷியேட்டிவ். என்னன்னா, அந்த கன்சர்வேஷன் எல்லாத்தையுமே பாப்புலரா இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் தாண்டி மத்த அனிமல்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. பாப்புலரா இருக்கக்கூடிய அனிமல்ஸ்னா நமக்கு எலிஃபண்ட், டைகர், லயனு இந்த மாதிரியான சீட்டா, இந்த மாரியான விலங்குகளுக்கெல்லாம் பாப்புலரா இருக்கு. கன்சர்வேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? சோ அன்பாப்புலரா ஆனா என்டேஞ்சர்டா இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் செலக்ட் பண்ணி, அதையும் நம்ம கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ப தமிழக அரசாங்கம் எடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் இன் ஸ்டேட் எக்ஸ்பெக்டட் டூ இன்கிரீஸ் இன் 2025, 26 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சோ நம்ம மாநிலத்தோட விண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீசென்ட்டா பிரிலிம்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. ரெனியூவபிள் எனர்ஜில தமிழ்நாட்டுல டாப்பா இருக்கிறது என்னன்னா, விண்ட் எனர்ஜி தான். ஓகேவா? விண்டுக்கு அப்புறம் தான் சோலார். ஓகேவா? சோ விண்ட் எனர்ஜி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 10,000 மெகாவாட் கிட்ட நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் தான் சோலார் 9,000 சம்திங் மெகாவாட் சரியா? சோ விண்ட் எனர்ஜி பொட்டன்ஷியல் தான் தமிழ்நாட்டுக்கு அதிகம். ஜெனரேஷன்லயும் விண்ட் எனர்ஜி தான் அதிகமா நம்ம ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுல முக்கியமா ஒரு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, "தி ஸ்டேட் சீஸ் ஹை விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் பிட்வீன் மே அண்ட் அக்டோபர் எவ்ரி இயர்" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. சரியா? அப்ப ஒவ்வொரு வருஷமும் மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் தான் தமிழ்நாட்டுல விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன் அப்படிங்கிறது பீக்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஏன்னா மேல இருந்து அக்டோபர் தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்ப நமக்கு கேரளால மழை பெய்யும். நம்ம லீவர்ட் சைடுல இருக்கனால நமக்கு காத்து மட்டும் தான் அடிக்கும். அந்த காத்த பேஸ் பண்ணி நம்ம அந்த மேல இருந்து அக்டோபர்ல அதிகமா விண்ட் எனர்ஜிய ஜெனரேட் பண்றோம். ஓகேவா? அது இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.